தேங்காய் பால் வச்சு ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது அவுள் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. வாங்க, இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தையெல்லாம் இப்போ லீவில் வந்து ஸ்கூல் விட்டு வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த அவுள் வந்து 150 கிராம் இருக்கும். இது நான் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இது வந்து லேஸ் அவுள் வாங்கிக்கணும். அரிசி அவுள்லேயே இது லேஸாக இருக்கும். அந்த அவுள் நல்லாயிருக்கும், மட்டை அவுளும் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து வெள்ளை அவுள் லேஸ் அவுள் போடுறேன். இப்போ இதில் வந்து பால் வந்து காய்ச்சி ஆறின பால் வந்து ஆற வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றி நினச்சிக்கணும். கொஞ்சம் கையாலே எடுத்துக்கிட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பதம் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஊற்றுறத பாருங்கள். கொஞ்சமாக ஊற்றி, ரொம்ப ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் நல்லா நினைகிற மாதிரி ஊற்றிக்கணும் பாலை. எல்லா அவளுமே நல்லா கிளறி கொடுங்க. பால் வந்து நினைகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஊற்றுங்க. பார்த்து ஊற்றிக்கிங்க. வெள்ளை இல்லாமல் அவள் வந்து எல்லா அவளுமே நினைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இது பழங்கால உணவு. இப்போ என்னென்னமோ ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றோம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது வந்து தேங்காய் வந்து 1.5 முடி தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த கருப்புலாம் இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளையாக துருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை இதில் சேர்த்துட போகிறோம். அதில் வந்து ஒரு 10 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன். தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன் பட்டு போல். இதையும் அதில் சேர்த்துடலாம். ஜீனி வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்குங்க. நான் ஒரு அளவாக தான் போடுறேன். எல்லாமே சேர்த்து நம்ம கையால் பிணையணும். நல்லா கிளறி கொடுங்க. இதில் நம்ம அடுப்பில் வச்சு எதுவுமே செய்ய போகிறதில்ல. டக்குன்னு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. இந்த மாதிரி வீட்டில் அவுள் நினச்சி பாருங்கள். அவ்வளோதான் நினச்சிட்டோம். இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் கடைசியாக வந்து பசு நெய், உருக்கி வச்ச நெய் இருக்குது, அதை லேசாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாமே சேர்த்து கிளறி கொடுங்க. இப்போ அதை நினச்சிட்டோம். அவுளை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் காரமாக பண்ணிக்கிற போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 150 கிராம் வந்து கெட்டி அவுள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அவுளை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நினச்சி ஊற விடணும். இப்போ தண்ணி நினச்சி ஊற விடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 அலசி அலசிக்கிங்க. இப்படி இந்த மாதிரி பண்ணி நல்லா அலசி கீழே ஊற்றிடுங்க தண்ணியை. அவுளை வந்து இந்த மாதிரி ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டேன். இதை வந்து கெட்டி அவுள்னால நான் ஒரு 10 நிமிஷம் ஊற விடுக்க போகிறேன். நீங்கள் லேஸ் அவுளாக இருந்ததுன்னா உடனே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஊற விட்டுடலாம். இப்போ தண்ணியில் கொஞ்சம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஒரு கருவேப்பிலை, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். ஒரு சின்ன அளவு, இந்த அளவுக்கு ஒரு வெங்காயம் அது போட்டிருக்கேன்.
நவுல் வந்து 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இருத்துக்கலாம். ஒரு சல்லடையில் போட்டு இப்போ இது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது முந்திரி பருப்பு வந்து ஒரு 5-6 போட்டுக்கலாம். போட்டுட்டு வறுத்த நிலக்கடலை இருக்குது பாருங்கள், அதை வந்து தோலை வந்து உரிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதையும் இதில் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடியோட போடுறேன். மஞ்சப்பொடி ஒரு பிஞ்சு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இந்த இருத்து வச்ச அவுலை வந்து இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா ஒன்று சேர்ந்து கிளறுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இதில் கொஞ்சோண்டு நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். லெமன் வந்து ஒரு அரை லெமனை வந்து இதில் புளிஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. அவுலை வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக புதுமையாக அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், சாப்பிடுவாங்க. ரொம்ப பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. மல்லித்தலையை கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் நட்ஸு பிடிச்சதுன்னா நல்லா போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு வறுத்த நிலக்கடலை பருப்பு கொஞ்சோண்டு மேலே போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்று போல் இப்படி கிளறிடுங்க. அடுத்து ஃபைனலாக வந்து இந்த கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் இப்படி போட்டுக்குங்க. கேரட்டு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வேறு என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கேரட்டு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆவி பறக்க அவுல் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அருமையாக இருக்குது.